நம்ம புதுக்கோட்டையில இருந்து ஒன் டே ட்ரிப் எங்க போலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹே ஜே ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டையில இருந்து வெறும் 15 கிலோமீட்டர் லொகேட்டா இருக்க உலக புகழ் பெற்ற சித்தனவாசல் தான் விசிட் பண்ணிருக்கோம். உள்ள போறப்பவே நம்மளோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு மரியாதை செலுத்துற விதமா ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க. அடுத்து உள்ள என்னென்ன இருக்குங்கிறதுக்கு ரூட் மேப்பும் வச்சிருந்தாங்க. நீங்க சித்தனவாசல ஃபுல்லா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாஃப் டேக்கு மேல டைம் ஆகும். சோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உள்ள போறப்பவே பர் பர்சனுக்கு 15 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம கார் வேனுக்கு தனி சார்ஜஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் போன உடனே சமண படுக்கைகள் போய் பார்க்கலாம். மலை மேல ஏறி அந்த மலை மேல ஏறதே கொஞ்சம் அட்வென்ச்சரா சூப்பரா இருக்கும். மலை மேல ஏறி பார்க்கிறதுக்கு பர் பர்சனுக்கு 25 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அடுத்து அப்படியே சிறுவர் பூங்காவும் படகு சவாரியும் வந்துட்டோம். போட்டிங் இப்போ ரன் பண்றது கிடையாது போல, சோ ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் லாஸ்டா 7th 8th படிக்கிறப்போ இந்த போட்டிங்ல போனது. அதே மாதிரி படகு சவாரி பக்கத்துல உள்ள சிறுவர் பூங்காவும் எந்த ஒரு மெயின்டெனும் இல்லாம இருக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னமும் சூப்பரா இருக்கும். அடுத்து அப்படியே முத்தமிழ் பூங்கா அப்படிங்கிற இன்னொரு பூங்காக்கும் போயிட்டோம். இங்க உள்ள போறப்பவே ரெண்டு பக்கமும் செடியும் மரமா அழகா இருந்துச்சு. நீங்க சிங்கிளாவோ இல்ல கப்பிள்ஸாவோ பீஸ்ஃபுல்லா வாக் போறதுக்கு ஒரு செம்ம ஸ்பாட்னே சொல்லுவேன். அடுத்து நான் சின்ன வயசுல ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் அந்த ஃபவுண்டைன்